டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லே ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாருப்பா அப்படின்ற ஒரு பெரு விவாத நிகழ்ச்சிகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப ஏன் அண்ணாமலை வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குல்ல. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் திராவிட அரசியல் அப்படின்றது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல அப்படின்றத மக்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு எடுத்த எடுப்புல ஃபர்ஸ்ட் பால்லயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பயங்கரமான ஒரு 6 அடிக்கிற மாதிரி எடுத்த அரசியலுக்கு வந்த உடனேயே அவர் என்ன பண்றாரு, சிஎம்மா போய் உக்காந்துட்டாரு. ஸோ அப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக அல்லாத ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு பிம்பம் எல்லார் மத்தியிலும் பிரதிபலிக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம விஜய்க்கு மாற்றம் வரக்கூடாது? இப்போ திராவிடம் இந்த திமுக, அதிமுக அடுத்து நம்ம தான் அப்படின்ற ஒரு புள்ளியில அண்ணாமலை அவர்கள் வந்து நிற்கிறத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அவர் தான் அதனால தான் அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற பேச்சுகள் அடிபட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். ஏன் அண்ணாமலை இந்த திடீர் மாற்றம்? ஏன்னா அவர் பாஜகவில் இருக்கிறாரு. இதே அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, எனக்கு அமித்ஷா, மோடி இவங்க 2 பேரும் தான்பா, இவங்க 2 பேர் தான் என்னுடைய அரசியல் ஆசான்கள், இவங்களை முன்மாதிரியா வச்சு தான் நான் அரசியலுக்கு வந்தேன், எக்காரணத்தை கொண்டும் இவங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொன்னதையும் நம்ம இங்க ஓட்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டிலேயே அண்ணாமலை வந்துட்டாரா அப்படின்ற ஒரு புள்ளி தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அரசாங்கத்தினால வெளியிடப்பட்ட ஒரு ஸ்கீமை வந்து என்ன பண்றாரு, முழுசா எதிர்க்கிறார். அதுவும் அண்ணாமலை எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு பெரும் அதிர்ச்சி எல்லாருக்குமே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசு செயல்படுகிற திட்டங்களை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியில இருந்து பல தடவை இங்க இருக்கிற தமிழ்நாடு பாஜக முயற்சி தான் செஞ்சது. இன்னும் சொல்ல போனா திமுக அரசு ஆட்சி செய்யும்போது இந்த 5 வருஷத்துல பாஜக கொண்டு வர திட்டங்களை இங்க இருக்கிற திமுக பல கட்டங்களாக வந்து என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. இது ஒரு காழ்ப்புணர்ச்சியான எதிர்ப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. மக்களுக்கு தேவையான ஒரு திட்டமா, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு உயர்வுக்கும் ஒரு தேவையான திட்டமா, அந்த திட்டமா இருந்தா இதே திமுக அரசு அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசார அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க செயல்படுத்துகிற ஒரு திட்டம்ல என்ன மாதிரி ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரை, அது மாத்திரம் இல்லாம பிஎம்சி திட்டம், மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி விஷயங்களை இங்க பாஜக திணிக்கிறதுனால இங்க இருந்த திமுக அரசு அது கடுமையாக எதிர்த்தது. அப்போ கூட இதே அண்ணாமலை அவர்கள்லாம் ஓங்கி குரல் கொடுத்தாரு. ஏன் பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? ஏன் மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? மாணவர்கள் அடுத்த மொழி கற்றுக்கிறத ஏன் இந்த திமுக அரசு தடுக்குது? அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சார். ஆனா இதே அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3ஆம் மொழி அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அவர் பயங்கரமா குரல் கொடுக்கிறார். குறுகிய காலகட்டத்தில் ஏன் இதை நீங்க திட்டத்தை செயல்படுத்துறீங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா 2029-30 அந்த கல்வியாண்டுல தானே இதை செயல்படுத்துறதா இருந்தது. ஏன் அவசர அவசரமா இதை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற ஓங்கி குரல் கொடுக்கிறாரு ஒன்றிய பாஜகவுக்கு எதிராகவே. அடுத்தடுத்து அவர் செயல்படுகிற ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்துக்கு வருது. ஸோ இதை நோக்கி தான் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாருப்பா அப்படின்றத நிறைய பேர் என்ன பண்றாங்க, உறக்க சொல்றாங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சா இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக இங்க அண்ணாமலைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் பேச வைத்தார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துல டெய்லி எதனா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருப்பாரு, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இங்க இருக்கிற பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் பேச வச்சார். இன்னமும் கூட அண்ணாமலை கிரேஸ் அப்படின்றது மக்கள் மத்தியில ரொம்பவே ஒலிக்க தான் செய்யுது. ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரிச்சயமானவர் அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் பாஜக மாநில தலைவராக இல்லாத காலத்திலேயே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இங்கே பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஸ்டேஜில் அண்ணாமலை பேர் சொன்ன உடனே எவ்வளோ பெரிய ஆரவாரங்கள், கைத்தட்டல்கள், இது எல்லாத்தையும் கண்ணார கண்டவர்கள் பாஜக மேலிடம். அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலைக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த தங்கத்தை விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அண்ணாமலையை பக்கத்திலே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. விஜய் ஒரு அரசியல் பிரவேசம் இங்க பலரையும் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருது அப்படின்றதையும் இங்க நம்ம என்ன பண்றோம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை எடுத்த எடுப்பில் கட்சி ஆரம்பிச்சார்னா எந்த அளவுக்கு ஒரு விளிம்பு நிலையில், அதாவது தோல்வியின் ஒரு விளிம்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவர் ஆலோசிச்சிருப்பார். ஸோ அதனால தான் அவர் எதை பேஸ் பண்ணி வராரு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பேஸ் பண்ணி அவர் வராரு. ஏன்னா இப்போது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அந்த அரசியல் பிம்பம் அப்படியெல்லாம் போய் ரசிகர் மனப்பான்மை ஒன்று வந்துருச்சு. இப்போது விஜய் அவர்கள்லாம் வந்து முதலமைச்சராக இருக்கிறாருன்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ரசிகர் மனப்பான்மை தான். ரசிகரெல்லாம் இருந்த நம்ம வீட்டில் இருந்த குட்டீஸ்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஓட்டு போடுங்க மாமா, நீங்கள் ஓட்டுக்கு போடுங்கப்பா, நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா, இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களையும் தொல்லை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுடைய விருப்பத்தை செயல்படுத்துகிற மாதிரி, நான் ஓட்டு போட்டால் ஒன்றும் மாறிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரசிகர் மனப்பான்மை தமிழ்நாட்டு மக்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களின் அவர் ஏற்கனவே ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து வச்சிருந்தாருங்க. அந்த ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்லாம் பேசினார்ல, அப்போ அந்த ரசிகர் மன்றத்தை ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து வச்சாரு ரஜினிகாந்த். ஸோ அந்த பேஸில் ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணிட்டு அண்ணாமலை அவர்கள் வரப்போறாரு அப்படின்லாம் பேசப்படுது. ஏற்கனவே ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், இப்பவும் இருக்கு. ஸோ அதனால ரஜினிகாந்த் பின்புலத்தில் அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னும் அரசியல் வட்டாரத்தில் அடிபடுற பேச்சுக்களை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், ரொம்ப திறம்பட செயல்பட்டவர்கள் எல்லாருமே, நாலேஜ் பர்சன் எல்லாருமே இந்த கட்சிக்குள்ளே வைத்து செயல்பட போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்கே நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும் பல சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த் அவர்கள் நேபாளத்தில் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அவர் சென்னைக்கு திரும்பின உடனேயே ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை சந்தித்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் வகுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு ஓகே சொல்லி கிரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் இங்கே தகவல் இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் இங்கே ஒரு கட்சி ஆரம்பித்து தனி கட்சியாக ஒரு பிரவேசத்தை ஆரம்பிக்க போகிறாரு. இந்த ஒரு புயல், அண்ணாமலை அப்படின்ற ஒரு புயல் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வீச போகுது, இது ஆளும் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஃபைட்டாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.